உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க ஒரு நிமிஷம் அப்படி வாயே. வாங்க வா வா. என்னங்க இப்ப எதுக்கு என்ன தனியா கூட்டிட்டு வந்தீங்க? இந்த பாலக்குடி எதுக்குங்க இப்ப எனக்கு பாலலாம்? இதுக்குதான் இப்ப என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா குடி. எங்க அங்க ரேவதி மனசு உடைஞ்சு போயிருக்கா. அவளை எப்படி தேத்துறதுன்னு தெரியாம நாங்களே முழிச்சிட்டு இருக்கோம். நீங்க என்னடான்னா அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பாலை குடிக்க சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாரு ரோகு, நம்ம சிலம்பம் இருக்காப்ல ரொம்ப நல்லவன். அவனை மட்டும் ரேவதி ஏத்துக்கிட்டான்னு வையேன், அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாரு, எதிரும் புதிருமா இருக்கிறவங்களுக்கே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. அதே மாதிரி நாமளும் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட வேணாமா? அதுக்குதான் இந்த பாலை குடிக்க சொல்றேன். குடி. வர வர உங்க அட்டகாசம் எனக்கு தாங்கவே முடியல. குடுங்க, குடிக்கிறேன். கமான் ரோகு. சமத்து. போதுமா? தேங்க்யூ. பொண்டாட்டிய பால் குடிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. மயிலு, உன் டாஸ்க்ல நீ வெற்றி பெற்றுட்டடா. வெற்றி வெற்றி மகத்தான வெற்றி. எப்படியோ ரோகுவை குடிக்க வச்சாச்சு, நாமளும் குடிச்சாச்சு. இப்ப மிச்சம் இருக்கிற இந்த பாலை சகலைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட வேண்டியதான். சொம்புல ஊத்தி வச்சா ரேவதி இதை எடுத்துட்டு போயிடுவா. கார்த்தி சகல. வா ரோகு டார்லிங், மாமா உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் தான் சொன்னேன்லங்க, கொஞ்ச நாள் போட்டுமே. என்ன பாட்டி கொடுத்த பால் ஒர்க் அவுட் ஆகலையோ? இதெல்லாம் வேணான்னு சொல்றா. ரோகு, அங்க உன் தங்கச்சி ரேவதியும் ராஜாவும் ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நாமளும் இப்ப ஸ்டார்ட் பண்ணி அவங்கள ஓவர்டேக் பண்ண வேணாமா? என் டார்லிங் தோத்தா எனக்கு பிடிக்குமா? எப்பவுமே என் டார்லிங் நீ தான் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும். என் ரோகு டார்லிங் சிரிச்சிட்டா. அப்படின்னா சிரிப்பு சம்மதத்துக்கு அறிகுறி. போங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் சார். என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? இந்த சாரி பிடிச்சிருக்கா? மேக்கப் பிடிச்சிருக்கா? தலையில வச்சிருக்கிற பூ பிடிச்சிருக்கா? போட்டிருக்கிற நகையெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா சொல்லு, வேற சாரி மேக்கப் நகையெல்லாம் போட்டுட்டு வரேன். இப்ப இங்க எல்லாத்தையும் நீ தானே டிசைட் பண்ற. உன் இஷ்டத்துக்கு தானே இங்க எல்லாமே நடக்குது. நாங்க உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி தானே வாழணும். ரேவதி, ஏன் இப்படிலாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? இந்த உலகத்திலேயே நீதான் ரொம்ப நல்லவன்னு எங்க அம்மா நம்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஆடுறாங்க. அவங்களே ஆடும்போது நானும் சேர்ந்து ஆடுதானே வேணும். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் சார்? நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. ஆமா, இவ்ளோ நாள் நீ நல்லவன்னு நான் தப்பா தான் புரிஞ்சுட்டு இருந்தேன். இப்ப நீ எவ்வளவு மோசமானவன்னு கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. உன்னை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா சொன்னப்ப கூட நான் மட்டும் தானே உனக்கு சப்போர்ட்டா பேசினேன். அதுக்கு நீ எனக்கு நல்ல சிறுபடி கொடுத்துட்டல. ரேவதி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன என்ன கேட்கணும்? புதுசா என்ன கதை சொல்ல போற? நான் உன்ன கதையெல்லாம் அடிக்கல ரேவதி, உண்மையை தான் சொல்றேன். அந்த மகேஷ் மாயா 2 பேருமே நல்லவங்க கிடையாது. அவங்க 2 பேருக்குள்ள தப்பான உறவு இருக்கு. அந்த உண்மையை உன்கிட்ட நிரூபிக்கணும். நீ ஒரு தப்பான ஆளை கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்றது மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. அதுக்காக தான் நான் எல்லா முயற்சியுமே பண்ணேன். மற்றபடி உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சது கூட இல்லை. அந்த மாதிரி எண்ணம் எனக்கு துளியும் இல்லை. அப்படிங்களா? பின்ன ஏன் தாலி கட்டினீங்க? எனக்கு அப்ப வேற வழி இல்லை. நான் மனசார அதை கட்டல. எனக்கு வேற வழி இல்லாம தான் உனக்கு தாலி கட்டினேன்.
சூப்பர், சபாஷ். இப்ப கூட செம்மையா நடிக்கிற. நீ கட்டல படுத்துக்கோ. இப்ப நீ டிரைவர் இல்ல, இந்த வீட்டு மாப்பிள்ளையாச்சே. அதுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. நான் கீழே படுத்துக்கிறேன். நீ எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சா தயவு செஞ்சு மகேஷ கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிரு. இல்ல அவங்க அண்ணி மாயா கிட்ட ஒப்படைச்சிரு. அதுவே போதும். மாமா என்ன எதையோ சாதிச்ச ஒரு பெரிய உள்வுணர்வு உங்க தலைக்கு பின்னாடி ஒளிவட்டமா பிரகாசமா எரியுது. என்ன காரணம், என்ன மாயம், என்ன நடந்தது? அது ஒண்ணு இல்ல மாப்ள, அது அதான் வந்துட்டீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க மாமா. நேத்து ராத்திரி மாமா மாமா அப்படி என்ன நடந்துச்சு சொல்லுங்க மாமா. ஆனா என்ன மாப்ள, சுத்த விவசாய இல்லாத ஆளா இருக்கீங்க. என்ன நடந்துச்சுன்னா இதே இல்லாம நம்ம போங்க மாப்ள. மாமா சொல்லிட்டு போங்க மாமா. மாமா என்ன மாமா, உங்க சந்தோஷத்துக்கு எனக்கு அர்த்தம் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நெல்லுக்கு இறக்கிற நீர் சில நேரம் புல்லுக்கும் பாயும் சொல்லுவாங்க. அது மாதிரி கார்த்திக்காக பாட்டி கொடுத்த மசாலா பாலால நாம ஜாலியா இருந்துட்டோம். ஆமா, ஜாலியா இருக்க வேண்டிய கார்த்தி ஜாலியா இருந்தா நானும் தெரியலையே. போய் பாப்போம். இவன் தான் மகேஷா? சார், எப்படியாச்சும் இவனை கண்டுபிடிச்சு கொடுத்தாதான் நான் ரேவதி முன்னாடி இவனை நிற்க வச்சு எல்லாம் உண்மையை சொல்ல வைக்க முடியும். அப்பதான் எல்லாருக்கும் என் மேல இருக்கிற சந்தேகமும் கோவமும் போகும் சார். கவலையை விடுங்க கார்த்தி, இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க கார்த்தி. சார், என் பேர் கார்த்தினும் நான் யார் என்னன்ற பேக்ரவுண்ட்லாம் இங்கே யாருக்கும் தெரியாது சார். நீங்களும் வந்து யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க. ஓகே கார்த்தி, நீங்க இதை மறைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், நான் வரேன். ஓகே கார்த்தி. தேங்க்யூ சார். எனக்கு சாமுண்டீஸ்வரியை நல்லா தெரியும். இவ்வளோ கரெக்ட் டைமிங்ல கடத்தி கல்யாணம் முடிஞ்ச பிறகும் அவனை வெளியே விடாம வச்சிருக்கான்னா கண்டிப்பா அவளோட பிளானா இருக்கும். கரெக்ட். நீங்க சொல்றது சரின்னு எனக்கும் தோணுது. ஆனா இப்ப நான் என்ன பண்றது? என்ன செய்யறதுன்னு என்கிட்ட கேக்குற? உன் லவ்வரை ஒருத்தி கடத்தி வச்சிருக்கா. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். சரி, அந்த அம்மாவே கடத்தி இருந்தாலும் நான் போய் கேட்டா உண்மையை சொல்லிருவாங்களா? அவங்க எவ்வளவு பவர்ஃபுல். அவங்கள எதிர்த்து என்னால என்ன செய்ய முடியும்? அது உண்மைதான். உன்னோட அவ பவர்ஃபுல்லானவ தான். நீ போய் கேட்டா உன்னை அடிச்சு துரத்திடுவா. அவளை எதிர்த்து உன்னால தனியா எதுவுமே செய்ய முடியாது. ஆனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க சாமுண்டீஸ்வரியை கூப்பிட்டு விசாரிப்பாங்கல்ல, அப்ப உண்மை தானா வெளியே வரப்போகுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.